இனிமேல் சாம்சங் பக்கமே போகக்கூடாது, சாம்சங்கே வாங்கக்கூடாது அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். ப்ரீ புக்கிங் ஆஃபருக்கு வந்து எனக்கு பார்த்தீங்கன்னா வாட்ச் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சார்ஜர் அடாப்டர் இருக்குல்ல அதுவும் கொடுக்குறேன்னு சொன்னாங்க. அதுவும் இல்லாமல் கனெக்டர் அதுக்கப்புறம் ஹெட்ஃபோனும் கொடுக்குறேன்னு சொன்னாங்க. ஏன்னா அது பாக்ஸில் இருக்காது. 1,10,000 வந்து ரொம்ப பெரிய அமௌண்ட்டு. ஸோ அதை வந்து எப்படி வந்து கம்மி பண்ணி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அதோட ஆஃபர்ஸ் எல்லாமே வந்து நான் வந்து இவ்வளோ நோட் பண்ணேன். ஸோ அது வந்து உங்களுக்கு எல்லாமே டிஸ்டோட் பண்ணுறேன் என்னென்ன ஆஃபர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஜெரோ ஃப்ராங்கிங். ஆக்சுவலாக இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா S20 Ultra வந்து ரீசெண்டாக நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ வந்து அது நார்மல் ப்ரைஸ் இல்லாமல் கொஞ்சம் ஆஃபர்ஸ் யூஸ் பண்ணி கரெக்டாக எஃபெக்டிவாக யூஸ் பண்ணி கொஞ்சம் லோ ப்ரைஸில் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதை பற்றி ஒவ்வொன்றா உங்கள்கிட்ட சொல்லணும்னு சொல்லிட்டு தான் அந்த வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ வந்து நீங்கள் இதை பார்க்குற நீங்கள் வந்து இந்த ஆஃபர்ஸ் எப்படி எஃபெக்டிவாக யூஸ் பண்ணி நம்மளும் இந்த லோ ப்ரைஸில் வாங்கலாம் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஆக்சுவலாக வந்து S20 Ultra வந்து அன்பாக்சிங் பண்ணி வீடியோலாம் போடலாம் தான் நானும் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ அன்பாக்சிங் பண்ணுற அளவுக்கு ஒன்றும் அந்த பாக்ஸ்குள்ளே ஒன்றும் பெருசாலாம் ஒன்றும் இல்லை. ஆக்சுவலாக என்னன்னா மொபைல் இருக்கும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஒரே ஒரு கனெக்டர் கொடுத்துருக்காங்க. அது சார்ஜிங் அடாப்டரோட கனெக்ட் பண்ணுற ஒரு கனெக்டர் கொடுத்துருக்காங்க. மற்றபடி ஒரு மேனுவல் புக் இருக்குது, ஒன்றும் பெருசாலாம் இல்லை. ஸோ எதுக்கு அன்பாக்ஸ் பண்ணிக்கிட்டு டேரெக்டாக போய் சொல்லிடலாம் சொல்லிட்டு தான் நானும் அப்படியே உங்கள்கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்கேன். என்ன சொல்கிறது, ஒரு ஹெட்ஃபோன் வந்து கொடுக்கல, அப்புறம் வந்து ஒரு சார்ஜர் கொடுக்கல, மீன்ஸ் இந்த சார்ஜர் அடாப்டர் கொடுக்கல. ஸோ வந்து எப்படி வந்து எதுவுமே கொடுக்காம வெறும் பாக்ஸ் மட்டும் கொடுக்குறாங்கன்னா ஐஃபோனில் இதுமாரி வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பித்தாங்க 13லேருந்து நினைக்கிறேன். ஸோ ஐஃபோன் 13லேருந்து அந்தமாரி பண்ணவும் இவங்களும் அதேமாரி ஃபாலோ பண்ணுறாங்களா என்னன்னு தெரியல. ஸோ நான் வந்து இந்த ஆஃபர்ஸ் வந்து எஃபெக்டிவாக யூஸ் பண்ணி நான் வந்து சார்ஜர், அதுக்கப்புறம் ஹெட்ஃபோன், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கனெக்டர், அதுக்கப்புறம் கேசஸ் கூட எனக்கு வந்து ஃப்ரீயாகவே வந்து கிடச்சிச்சு. அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா வாரண்டி 1 இயர் வந்து எக்ஸ்ட்ராவாக கிடச்சிச்சு. ஸோ வந்து இந்த ஆஃபர்ஸ் இல்லாமல் அதுவும் இல்லாமல் எனக்கு வந்து இது 4000 பாயிண்ட்ஸ் வந்து கொடுத்தாங்க. ஒரு பாயிண்ட்ஸுன்றது வந்து பார்த்திங்கன்னா ஒன்று கால்குலேட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். 4000 பாயிண்ட்ஸுக்கு 4000 ருபீஸ் எனக்கு கிடச்சிச்சு. ஸோ இதெல்லாம் எப்படி கிடச்சிச்சு அப்படின்னா, நான் வந்து S20 Ultra வந்து அவங்க வந்து அஃபிஷியல் ஃபிலிம் லான்ச் பண்ணோடனே நான் வந்து வாங்கணும்னு நினச்சேன். ஏன்னா அதுக்கு முன்னாடியே வாங்கணும்னு நினச்சேன். ஏன் அப்படின்னா எனக்கு S20 Plusல வந்து கொஞ்சம் இஷ்யூஸ் இருந்துச்சு. ஸோ அதை கொடுத்துட்டு நான் வந்து வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பர்ச்சேஸ் பண்ண வச்சு தான் இருந்தேன். S20 Plusல வந்து நான் சொன்னேன்ல, S20 Plusக்கு வந்து ஒரு வீடியோவே நான் வந்து என்னோட சேனலில் போட்டிருப்பேன். இப்போ என்ன அப்படின்னா டிஸ்பிளே இஷ்யூ வந்துச்சு, நான் இனிமேல் சாம்சங் பக்கமே போகக்கூடாது, சாம்சங்கே வாங்கக்கூடாது அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். ஸோ என்னன்னு தெரியல, அவங்க ஆஃபர்ஸ் கொடுக்குற ஆஃபர்ஸ்னால ஸோ அதை ஃபாலோ பண்ணால் எனக்கு கொஞ்சம் ஹை அண்ட் ஃபோன் வந்து லோ ப்ரைஸில் கொஞ்சம் கிடைக்கிற மாரி ஒரு ஃபீல். அதுவும் இல்லாமல் எனக்கு யூசர் ஃப்ரெண்ட்லி, நான் அடிக்கடி வந்து யூஸ் பண்ணுற ஒரு யூசர் இன்டர்ஃபேஸ்னால எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ அதுவும் இல்லாமல் எனக்கு வந்து நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து சாம்சங்கில் மட்டும்தான் கிடைக்குது. வேறு எந்த ஒரு ஐஃபோன் ஆகட்டும், அதுக்கப்புறம் விவோ, OnePlus எதுவாக இருந்தாலும் அந்த மாரி நான் சாட்டிஸ்ஃபைடாக இல்லை அந்த ஃபீச்சர்ஸ். ஸோ இதில் வந்து எனக்கு வந்து ஃபீச்சர்ஸும் பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராகவே கொடுக்குறாங்க. ஸோ அந்த பர்பஸ்க்காக நான் வந்து சாம்சங்க்கு கொஞ்சம் அதை பிடிச்சிட்டே போயிட்டு இருக்க மாதிரி ஒரு சிச்சுவேஷன் தான் இப்போ இருக்குது. ஸோ அந்த ஒரு பர்பஸில் வந்து நான் வந்து S20 Ultraவை ஃபுல்லாக வந்து ஒரு ட்ராக் பண்ணிகிட்டே இருந்தேன். ஸோ எப்போ வரும், எப்போ லான்ச் பண்ண போகிறாங்க, எப்போ வந்து சேல்ஸ்க்கு வரும் அப்படின்னு பார்த்துட்டு இருந்தேன். ஃபோன் வந்து லான்ச் பண்ண உடனே வந்து ப்ரீ ரிசர்வேஷன் ஆஃபர் தான் கொடுத்தாங்க. ஸோ அந்த ஆஃபர் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து ஒரு 2 அதாவது அட்லீஸ்ட் ஒரு 1 வீக்குள்ளே நம்ம வந்து ப்ரீ ரிசர்வேஷன் பண்ணணும். அப்படி பண்ணால் வந்து 2000 ருபீஸ்க்கு நம்ம முன்னாடி அட்வான்ஸ் பேமெண்ட் கொடுத்து பண்ணால் அது லெஸ் பண்ணிப்பாங்க. ஆனால் என்ன ஒன்று அப்படின்னா அதில் வர பாயிண்ட்ஸ் வந்து அதிகம் 4000 பாயிண்ட்ஸ் வந்து கொடுத்தாங்க. ஸோ அந்த ஒரு பாயிண்ட்ஸ்க்காக நான் சீக்கிரம் பண்ணணும் அப்படின்னு வச்சு சரி என்ன பண்ண ப்ரைஸ் வந்து என்னன்னு பார்த்தேன். S22 வந்து பார்த்திங்கன்னா 72 இருந்துச்சு, அது 73 ஆல்மோஸ்ட் 73 வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா S22 ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா 84 வந்துருச்சு, 84. அதுக்கப்புறம் S22 Ultra பார்த்திங்கன்னா 1,10,000 வந்து அவங்க கோட் பண்ணியிருந்தாங்க ப்ரைஸு. ஸோ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா S22 தான் வந்து ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து புக் பண்ணியிருந்தேன். ப்ரீ ரிசர்வேஷன் 2000 கொடுத்து நான் பண்ணிட்டேன். ஏன் அப்படி பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து அல்ட்ராவோட ப்ரைஸ் வந்து ரொம்ப காஸ்ட்லியாக இருந்துச்சு. ஸோ எதுக்கு அவ்வளோ கொடுக்கணும், அவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணணும் சரி மொபைலுக்கு அப்படின்னு சொல்லி நான் வந்து S22 ஹை எண்டாக இருக்கும். ஸோ ஹை எண்டே போதும், அது பேசிக்கான ஹை எண்டாக இருக்கும். என்ன ஒன்று காம்பேக்டாக இருக்கும், சின்னதாக இருக்கும், ஸ்க்ரீன் சைஸ் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும், ப்ளஸ் வந்து மோஸ்ட்லி எல்லாமே சேமாக தான் வரும்னு நினச்சி நான் வந்து S22 பண்ணேன். என்ன ஆச்சு அப்படின்னா நான் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கம்பேர் பண்ண ஆரம்பித்தேன். S22 ப்ளஸ்ஸு அதுக்கப்புறம் S20 Ultra. ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாம் சேமாக தான் இருக்கும்னு நினச்சேன். ஆனால் வந்து S22க்கும் S22 ப்ளஸ்ஸும் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் சேமாக இருந்துச்சு. அல்ட்ரா பார்த்திங்கன்னா வேறு லெவலில் கொடுத்துருந்தாங்க.
எப்படி இவ்வளோ ஒரு டிஃப்ரென்ஸ் ஹை எண்டுன்னு சொல்கிறப்ப அட்லீஸ்ட் வந்து சின்ன சின்ன மைனர் சேஞ்சஸ் இருக்கலாம். ஆனால் நிறைய சேஞ்சஸ் இருந்துச்சு அல்ட்ராவில். ஸோ அல்ட்ரா வந்து அதுவும் இல்லாமல் எஸ்பென் வர அதில் வந்து கொடுத்ததுனால பெரிய பெரிய அட்வான்டேஜ். ஏன்னா நோட் யூஸ் பண்ணுறவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா எஸ்பென் வந்து இல்லாதது வந்து அவங்க நோட் சீரிஸ் ஸ்டாப் பண்ணணும்னா அவங்களுக்கு ரொம்ப வந்து கஷ்டப்பட்டாங்கன்னே சொல்லலாம். ஸோ அதை வந்து இதில் வந்து அவங்க வந்து எஸ்பென் கொடுத்ததுனால ஸோ நிறைய ப்ரீ புக்கிங் வந்து அவங்க S20 அல்ட்ராக்கும் ஆச்சு. ஸோ நான் வந்து பார்த்துட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் கம்பேர் பண்ணி பார்த்ததுல எனக்கு வந்து S20 அல்ட்ரா இருக்கிறது பெஸ்ட்னு சொல்லிட்டீங்க. ஆல்மோஸ்ட் 72,000 வந்து நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு சரி அவ்வளோ தூரம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து நார்மலாக ஒரு 20,000 ஸ்பெண்ட் பண்ணியே நம்ம S22 அளவுக்கு ஒரு ஃபோன் வந்து வேறு பிராண்டில் எடுத்துகிட்டு போயிடலாம் தான் தோணுச்சு. ஏன்னா அந்த அளவுக்கு நான் கேமரா செக் பண்ணப்போ அவ்வளோவா கிளாரிட்டியும் வந்து நார்மலாக தான் இருந்துச்சு, ரொம்ப பெருசாக டிஃப்ரென்ஸ் இல்லை. ஸோ அல்ட்ரா வந்து சூப்பராகவே இருந்துச்சு. ஸோ அல்ட்ரா வந்து நான் வந்து எப்படி எடுக்கலாம், அது வந்து எவ்வளோ எப்படி வந்து 1,10,000 வந்து ரொம்ப பெரிய அமௌண்ட்டு. ஸோ அதை வந்து எப்படி வந்து கம்மி பண்ணி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அதோட ஆஃபர்ஸ் எல்லாமே வந்து நான் வந்து இவ்வளோ நோட் பண்ணேன். ஸோ அது வந்து உங்களுக்கு எல்லாமே டிஸ்டோட் பண்ணுறேன் என்னென்ன ஆஃபர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஆஃபர்ஸ் வந்து நான் வந்து ட்ராக் பண்ண ஆரம்பிச்சேன், என்னென்ன ஆஃபர்ஸ் இருக்குது, எப்படி கம்மியாக எடுக்கலாம்னு பார்த்துட்டு இருந்தேன்ல. ஸோ அதுக்கு முன்னாடி என்ன பண்ணேன் அப்படின்னா என்னோட ஓல்டு ஃபோன் வந்து எவ்வளோ செல் பண்ணலான்னு பார்த்தேன். நான் வந்து S20 யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அது வந்து ஹை எண்ட் ஃபோன் தான், 2020 நான் பர்ச்சேஸ் பண்ணது. ஸோ அது வந்து நான் வந்து எப்படி வந்து அதை வந்து ஒரு நல்ல ரேட்க்கு வந்து செல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சாம்சங் ஷோரூம் எல்லா பிரான்ச்சும் வந்து கால் பண்ணேன். ஆல்மோஸ்ட் டி நகர், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ராயபுரம், அதுக்கப்புறம் வந்து புரசேவாக்கம், அதுக்கப்புறம் நிறைய பிரான்ச்சஸ் இருக்குது. ஸோ எல்லா ராயப்பேட்டுக்கு அங்கே எல்லாத்துக்கும் கால் பண்ணேன். அது மட்டும் இல்லாமல் பூர்விகாவுக்கும் கால் பண்ணி நான் வந்து டீல் பேச ஆரம்பித்தேன். எவ்வளோக்கு எடுத்துப்பீங்க, என்னோடய ஃபோன் வந்து டேரெக்டாக போய் வந்து கூட காமிச்சேன். ஸோ என் ஃபோன் வந்து தெளிவாக அப்படியே பக்காவாக இருக்கும், பாக்ஸோடு இருந்துச்சு. ஸோ அவங்க வந்து எவ்வளோ ப்ரைஸ் வந்து கோட் பண்ணுறாங்க அப்படின்றத வந்து நான் வந்து அவங்கள்ட்ட கேட்டு ஒரு ஐடியாவோட வச்சுக்கிட்டேன். ஸோ அதில் வந்து எனக்கு வந்து சாம்சங்கில் வந்து சாம்சங் ஷோரூம் வந்து ஒரு ஷோரூம் வந்து அவங்க நல்ல டீலுக்கு வந்து இங்கே வந்தாங்க. ஏன்னா நான் ஒரு ஐடியா சொல்கிறேன் என்னன்னு கேட்டிங்கன்னா, நீ ஒரு பழைய ஃபோன் வச்சுருக்கீங்க, அதை கொடுத்து வந்து சாம்சங் வாங்குறப்போ அப்கிரேட் ஆஃபர் கொடுப்பாங்க. ஸோ அந்த அப்கிரேட் ஆஃபரே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆல்மோஸ்ட் வந்து 8,000 வரும், சம்டைம்ஸ் 10,000 வரும் சார். சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 5,000 வரும். அதர் மாடல்ஸுக்கு சாம்சங் இல்லாமல் அதர் மாடல்ஸ் 5,000 வரும். ஸோ அந்தமாரிலாம் வந்து அவங்க வந்து ஆஃபர்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் பழைய ஃபோன் வந்தீங்கன்னா அந்த அப்டேட் ஆஃபரை எஃபெக்டிவாக யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு ப்ரைஸ் கம்மி பண்ணி எடுக்கலாம். ஸோ இதில் என்ன, உங்கள் பழைய ஃபோனோட ரேட்டுக்கும் போகும், ப்ளஸ் வந்து அப்டேட் ஆஃபரும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ இதில் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, எப்போயுமே ஒரு ரீட்டைல் யூனிட் இருக்காங்க, சாம்சங்காக இருக்கட்டும், பூர்விகா இருக்கட்டும், அவங்க ஒரு ஹை எண்ட் ஃபோன் வருது, ஒரு ஃப்ளாக்ஷிப் ஃபோன் வருது அப்படின்னா அதை வந்து நிறைய பேருக்கு வந்து ப்ரீ புக்கிங் எடுக்கணும், அதை வந்து நிறைய செல் பண்ணணும், அவங்க சைடு வந்து கவுண்ட் அதிகமாக காமிக்கணும். ஸோ அந்தமாரி பர்பஸில் அவங்க வர கஸ்டமரை வந்து கண்டிப்பாக வந்து அவங்க ஹோல்ட் பண்ண தான் பார்ப்பாங்க. ஸோ அந்த பர்பஸில் நான் வந்து எப்படி அவங்கள யூஸ் பண்ண பழைய ஃபோனை நல்ல ரேட்டுக்கு வந்து செல் பண்ணுறதுக்கு அவங்கள்ட்ட பேசினேன். ஸோ அதில் வந்து S20 வந்து எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 40க்கு போச்சு. மை கேலக்ஸி ஆப்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்குது. ஸோ அந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா நம்மள பழைய ஃபோன்ஸோட டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்தோம் அப்படின்னா, ஸோ அதில் வந்து அதிலே வந்து அப்டேட் ஆஃபர்லாம் சேர்த்து உங்கள் ஃபோன் வந்து இவ்வளோ போகும் அப்படின்னு சொல்லும். ஸோ அந்த ஒரு ப்ரைஸை நான் வச்சுட்டு நான் இதுமாரி இதுக்கு அதிகமாக இல்லை, இதுக்கு வந்து ஈக்குவலாக கொடுங்க அப்படின்னு சொல்லி தான் நான் கோட் பண்ணி பேசுவேன். ஸோ அப்படி பேசி எனக்கு அரௌண்டு எனக்கு வந்து 40,000 எனக்கு போச்சு. அதுக்கப்புறம் ப்ரீ புக்கிங் பண்ணேன் பார்த்தீங்கன்னா, அதில் வந்து எனக்கு வந்து 2,000 வந்து எனக்கு வந்து அட்வான்ஸாக நான் பே பண்ணேன். அது வந்து லெஸ் பண்ணிப்பாங்க. அது இல்லாமல் எனக்கு 4,000 பாயிண்ட்ஸ் கொடுத்தாங்க ப்ரீ ரிசர்வேஷனுக்கு. நான் சொன்னேன் சாரி, ப்ரீ ரிசர்வேஷன் ஆஃபர் இது. ப்ரீ புக்கிங் ஆஃபருக்கு வந்து எனக்கு பார்த்தீங்கன்னா வாட்ச் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுவும் இல்லாமல் அதுக்கும் சில பாயிண்ட்ஸ் உங்களுக்கு ஆட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ப்ரீ புக்கிங் ஆஃபரில் வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜர் அடாப்டர் இருக்குல்ல, அதுவும் கொடுக்குறேன்னு சொன்னாங்க. அதுவும் இல்லாமல் கனெக்டர், அதுக்கப்புறம் ஹெட்ஃபோனும் கொடுக்குறேன்னு சொன்னாங்க. ஏன்னா அது பாக்ஸில் இருக்காது. ஸோ அது எனக்கு ஃப்ரீயாகவே கொடுக்குறேன்னு சொன்னாங்க. ஸோ அதுவும் இருக்குது. அதுக்கப்புறம் என்னோடய கார்பெட் மெயில் இருந்துச்சுன்னா எக்ஸ்ட்ராவாக 1 இயர் வந்து ஒரு வாரண்டியும் கொடுக்குறேன்னு சொன்னாங்க. நார்மலாக சாம்சங்கில் கொடுக்குற வாரண்ட்டி இல்லாமல் எக்ஸ்ட்ரா ஒரு 1 இயர் வாரண்ட்டி வேறு கொடுக்குறேன்னு சொன்னாங்க. ஸோ அதுவும் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து நான் வெயிட் பண்ணிருந்தேன். ஸோ எப்போ வந்து சேலுக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு S22 தான் புக் பண்ணியிருந்தேன். ஸோ வந்து S22 வந்து சேலுக்கு வந்து வந்துருச்சு. ஆக்சுவலாக March 11 நான் வந்து 1 மந்த்துக்கு முன்னாடியே வந்து நான் புக் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் March 11க்கு அப்புறம் வந்து கால் பண்ணி கேட்டேன், இதுமாரி ஸ்டாக் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா ப்ரீ புக்கிங் வந்து நிறையா இருக்குது, எங்கள் எல்லா இடத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து ஒவ்வொன்றா கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ வந்து S22 வந்து நான் வந்து 256 GB தான் வந்து நான் வந்து சொல்லியிருந்தேன். 128 எனக்கு ஆல்ரெடி எனக்கு S20 எனக்கு பத்தலை. ஸோ வந்து அதை நான் சொல்லியிருந்தேன். ஸோ வந்து 256க்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். 2 days ஆச்சு, 3 days ஆச்சு, வரலை. கால் பண்ணி கேட்குறப்போ வந்து அல்ட்ரா தான் இருக்குது, வந்து S22 வரல அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதுக்கப்புறம் நான் வந்து
S22க்கும் அல்ட்ராவுக்கும் நிறைய கம்பேரிசன் வந்து செக் பண்ணி பார்த்தீங்கன்னா எனக்கு அல்ட்ரா பெஸ்ட்டுன்னு தோணுச்சு. அப்புறம் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா S20 அல்ட்ரா தான் வந்துட்டு இருந்துச்சுன்னு சொன்னாங்க. ஸோ வந்து நான் வந்து அவங்க S22 வந்து கேட்டிருந்தேன்ல, ஸோ அது வந்து ஸ்டாக் இன்னும் வரலன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அட்லீஸ்ட் S20 அல்ட்ராவுக்கு வந்து என்ன ஆஃபர் பண்ணுவீங்க, இல்லைனா வந்து என்னோடய ப்ரீ புக்கிங் அமௌண்ட்டை கொடுத்துருங்கன்னு சொல்லி தான் பேசினேன். அவங்கள்ட்ட பேசினேன், ப்ரீ புக்கிங் அமௌண்ட்டு வந்து கொடுத்துருங்க, நான் வந்து வேறு ஏதாவது ஷோரூம் அப்ரோச் பண்ணி நான் அங்கே வாங்கிக்கிறேன் தான் சொன்னேன். அவங்க அதுக்கப்புறம் அவங்க என்ன சொன்னாங்க, நான் சொன்னேன் இதுமாரி வந்து S22 நான் வந்து பேசிக்காக சாம்சங்கோட ப்ரீமியர் கஸ்டமர், அதுவும் இல்லாமல் ரொம்ப நாளாக வந்து சாம்சங்கோட ஐஎன் ஃபோன்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னேன். அப்போ தான் ஷோரூமில் எனக்கு வந்து சொன்னாங்க, இதுமாரி வந்து நீங்கள் சாம்சங்கோட ப்ரீமியர் கஸ்டமர் அப்படின்னா உங்களுக்கு இன்னும் 10,000 வந்து ரெடியூஸ் பண்ணுறோம், நீங்கள் வந்து அல்ட்ரா வேணால் நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் ஆல்ரெடி அல்ட்ரா ஒரு மேலே ஒரு கண்டு இருந்துச்சு. ஸோ வந்து S22 வந்து ரொம்ப பேசிக், ரொம்ப வந்து அதில் ஃபங்க்ஷன்லாம் கம்மியாக எனக்கு வந்து கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடாக இல்லாதனால S20 அல்ட்ராவும் சரி யோசித்தேன். அதுவும் இல்லாமல் வாட்ச் 4ம் கொடுக்குறேன்னு சொன்னாங்க. ஸோ அதுக்கும் வந்து யோசிச்சு பார்த்தேன். அந்த ப்ரீமியர் கஸ்டமர்னால 10,000 இன்னும் ஆஃபர் பண்ணுறதுனால சரி எனக்கு வந்து பெட்டர் ஆப்ஷன் ஆச்சு. அந்த டீலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு S20 அல்ட்ராவே சரி புக் பண்ணிட்டேன். என்ன கலர் கேட்டாங்க, பர்கண்டின்னு சொன்னாங்க. சைட்டாக பிங்க், டார்க் பிங்க் மாதிரி இருந்துச்சு. ஸோ அதுவே ஓகே பண்ணிட்டேன். ஆனால் அதுவும் எனக்கு வரதுக்கு வந்து 2 to 3 days வந்து இல்லை 1 வீக்கே டிலே ஆகிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் அவ்வளோ இது பண்ணி டிலே ஆனதுக்கு அப்புறம் தான் வந்து எனக்கு வந்து S22 அல்ட்ரா நான் எடுத்தேன். அதுக்கப்புறம் வாட்ச் 4 வந்து உடனே கொடுக்கல அவங்க, அதுவும் ஸ்டாக் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அது பார்த்தீங்கன்னா அது ஒரு 1 வீக் அப்புறம் தான் எனக்கே வந்துச்சு. ஸோ வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஆஃபர்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ரீ ரிசர்வேஷன் ஆஃபர், அதுக்கப்புறம் வந்து செகண்ட் வந்து ப்ரீ புக்கிங் ஆஃபர், அப்புறம் தேர்ட் வந்து அப்கிரேட் ஆஃபர் இருந்துச்சு, அப்புறம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஒரு ஆஃபர் வந்துச்சு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீமியர் கஸ்டமர் ஆஃபர் ஒன்று வந்துச்சு. அதுவும் இல்லாமல் அவ்வளோ ஃப்ரீ எனக்கு வந்து ஃப்ரீயாக வந்து காம்ப்ளிமெண்ட்ரி எனக்கு வந்து நான் சொன்ன மாரி வந்து எல்லாமே கொடுத்தாங்க. கேசஸ்ஸு, அதுக்கப்புறம் வந்து கனெக்டரு, சார்ஜஸ்ஸு, ஹெட்ஃபோனு, அதுக்கப்புறம் அடாப்டரு எல்லாமே கொடுத்தாங்க. அதுக்கப்புறம்னு பார்த்தா எக்ஸ்ட்ராவாக வாரண்டியும் கொடுத்தாங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் சாம்சங்கில் வந்து பார்த்திங்கன்னா அது ஓன் வெப்சைட்லேயே உங்களுக்கு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு 20K அதான் 20,000 வந்து ஒருத்துள்ள ஒரு கூப்பன் இருக்குது. அது சாம்சங் ப்ராடக்ட் எது வேணால் நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ அந்தமாரி ஒரு ஆஃபர்ஸ் எனக்கு கொடுத்தாங்க. ஸோ இவ்வளோ ஆஃபர்ஸ் வந்து கொடுத்து நான் எக்ஸ்ட்ராவாக பழைய ஃபோனை கொடுத்து, ஸோ வந்து நான் யூஸ் பண்ண ஓல்டு ஃபோன் கொடுத்துட்டு நான் எக்ஸ்ட்ராவாக வந்து 55K பே பண்ணேன். ஸோ இதுதான் என்னோட வந்து ப்ரைஸ் ஆக்சுவலாக. ஆனால் ஒரு ரியல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1,10,000. இந்த டீல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் ப்ரைஸை விட ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ இதுதான் வந்து நான் உங்கள்கிட்ட வந்து ஒரு லோ ப்ரைஸில் எடுத்தேன் அப்படின்னு சொன்னேன். இது 55Kன்றது எல்லாத்துக்கும் தெரியும், இதுவும் லோ ப்ரைஸ் கிடையாது, அதிகம் தான். ஸோ வந்து நார்மலாக அவங்க கோட் பண்ண ப்ரைஸோட கம்மியாக தான் எடுத்திருக்கேன். ஸோ உங்களுக்கே தெரியும் இப்போ ரொம்ப ஹை அண்ட் ஃபோனில் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது. ஸோ அது வந்து ஆஃபர்ஸ் யூஸ் பண்ணி எப்படி எஃபெக்டிவாக இருக்கலாம், பழைய ஃபோனை கொடுத்துட்டு இந்தமாரி ஆஃபர்ஸ்லாம் வந்து சாம்சங்கில் ப்ரொவைட் பண்ணி அதை கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ணி வாங்க. ஆனால் ஃபோன் வந்து செம்ம ஒர்த்து. அதை பற்றி ரிவ்யூஸ் வந்து சொல்கிறேன், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபீச்சர்ஸ் சொல்கிறேன், கேமரா டெஸ்ட், அதுக்கப்புறம் S10 ஃபீச்சர்ஸ், அதுக்கப்புறம் வாட்ச் 4 பற்றி எல்லாமே அப்கமிங் வீடியோஸில் வந்து நான் சொல்கிறேன். ஸோ வந்து கண்டினியூஸாக பார்த்துட்டே இருங்க. உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டினியூஸாக ஒரு வீடியோஸ் வந்து ஒரு ஒர்த்தான ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோஸாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ.